தான் இந்த கேமுக்கு ரொம்பவே உண்மையா இருந்தேன். என்ன பிஆர் வச்சேன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பிஆர் வைக்காதவங்க யார் இருக்கா இந்த வீட்ல? எல்லாருக்குமே அந்த ப்ரொமோஷன் தேவை தானே படும். என்ன கேட்டா, நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா, நான் இப்படிதான். மத்தவங்கள மாதிரி பேச்ச வரும்லாம் கேட்டிங்கன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜாக்லினோட ஒரு வாரம் நான் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தது கரெக்ட்டு தான். அதுக்கப்புறம் இது கேமு. ஏன் இது கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க கிட்ட நான் விலகி வந்துட்டேன். என்ன கேட்டா, யாரு டிசர்விங் கேட்டா, நான் வந்து முத்துக்குமார்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, கேம் பெர்ஸ்பெக்டிவ். இந்த வீட்ல வரும்போது ஹானஸ்ட்டா சொல்றேன். எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன். யார பத்தியுமே நெகட்டிவா எனக்கு சொல்லணும்னு இன்டென்ஷனே கிடையாது. ஸோ, அதனால தான் நான் வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாருமே பாசிட்டிவா சொன்னேன். ஆனா, பிக் பாஸ் கூப்ட்டு ஒரு தடவ சொன்னாரு இல்லையா? இது நீயுமே கேம்ல இருக்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எல்லாருமே அகென்ஸ்டா விளையாடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனா ஒரு சமயத்துல நீ அழறத பார்த்த உடனே எனக்கு கஷ்டமா போச்சு. மத்தவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் உன்ன பத்தி நான் சொன்னது அதெல்லாம் கரெக்ட்டு தான். அது உண்மைதான். ஆனா அடுத்தவங்க அவங்க அவங்களோட கேம விளையாடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால அது உனக்கு வரும்போது அது ரொம்பவே கஷ்டமா போச்சு. ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா இதுதான் உண்மை. நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி, வெளியில இருக்கும்போதும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஸோ, அதனால தான் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் அவ ஒண்ணு பண்ணிட்டுருக்கா பாத்தியா, அது என்னால நம்பவே முடியல. ஏன்னா, இந்த வீட்டுக்குள்ள பிக் பாஸ் எத்தன நாள் நடிக்க முடியும்? கேமரா வச்சுக்கிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்கா பாத்தியா, ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னால அவள நம்பவே முடியல. அதுவும் சமாளிச்சுட்டு கோர்வையா பேசுறா. இதுல என்ன தெரியுது? அவளோட ஃப்ரேக்கோட ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது எனக்கு நல்லாவே புரியவும் ஆரம்பிச்சிருச்சு. என்னால எத்தன நாள் நடிக்க முடியும்? 1 வாரம் நடிக்க முடியுமா? 2 வாரம் நடிக்க முடியுமா? என்னோட இயல்பே இப்படிதான். மத்தவங்கள மாரி கோர்வையா பேசி என்னால நடிக்கவே தெரியாது. நான் டிசர்விங்கான்னு கேட்டீங்கன்னா, என்னால அது சொல்ல முடியாது. ஆனா, எனக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. ஏன்னா, எப்படியாவது தெரிஞ்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு. ஏன் இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மூவி, சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ, அவங்கலாம் பிஆர் வச்சு தானே இந்த வீட்டுக்குள்ள இவ்ளோ நாள் இருக்காங்க. உனக்கு பேசலாம் தெரியாதுன்னு சொல்லாத. நீ நல்லாவே பேசிட்டுருக்க. அது நெறைய இடத்துல பேசிட்டுருக்க. ஆனா, ஒரு சமயம் நீ இவங்கள மாதிரி பேசுறியா? இல்லையான்னு கேட்டா, அது இல்ல. ஆனா, ரயான் உன் கூட இருக்கும்போது நீ கோர்வையா அழகா பேசுற. அவனோட அனலைசிஸ் ஸ்கில்லும் தாண்டி, நீ அவன்கிட்ட இருக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கிளியரா எடுத்து வைக்கிற. ஒவ்வொருத்தரும் எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெரியல. ஆனா, நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பத்தி சொல்லும்போது, எனக்கு கண்ல தண்ணியே வந்துடுச்சு. தர்ஷா ஜாக்லின கூப்பிட்டு கேட்கும்போதும் சரி, ஜாக்லினால பதிலே கிடையாது. "ஏன் நீ சௌந்தர்யாக்கு இப்படி பண்ண? சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு கேம நீ விளையாடிட்டு இருக்கியே, அது தப்பு இல்லையான்னு?" கேட்டதுக்கு அவளுக்கு பேச்சே கிடையாது. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ள இவங்களே இப்போ ஒத்துட்ருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே பேச வராது. ஒண்ணுமே தெரியாது. ஆனா எப்படியோ ஃபைனலுக்கு வந்துட்டேன். பிஆர் வைக்காம இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தருமே கிடையாது. பிஆர் இருக்கிறதுனால தான் இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருமே இப்போ வரைக்கும் டாப் 8ல சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளும் மணி சம்பாரிச்சிட்டாலுமே, இதில எவ்வளோக்கு நாள் இவங்க இருக்கிறாங்களோ, அவ்வளோக்கு நாள் இவங்களுக்கு ப்ரொமோஷனுமே கூடும். ஸோ அதுதான் உண்மை. ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 லைவ் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.